Welcome students, 10th standard, subject science, unit 22, environmental management. அதில் நம்ம கடைசி கிளாஸ் பார்த்தது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் சீவேஜ் மேனேஜ்மெண்ட், கழிவுநீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீவேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த சீவேஜ் மேனேஜ்மெண்ட் அன்ட்ரீட்டட் சீவேஜ் அண்ட் ஆர் waste water generated from domestic and industrial process is to leading polluter the water sources in India. Sewage water result in agriculture contamination and environmental degradations. அதான் அந்த கழிவுநீர் மேலாண்மை. கழிவுநீர் எங்கே இருந்து? இண்டஸ்ட்ரீஸ் அண்டு வீடு டொமஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீடுகள்லேருந்து வரக்கூடிய கழிவு நீர் அப்படிங்கிறது பொல்யூஷனை ஏற்படுது. அதான் பொல்யூட்டர் ஆஃப் வாட்டர் சோர்சஸ் இன் இந்தியா. ஸோ அப்போ அந்த கழிவுநீர் சீவேஜ் வாட்டர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரையும் என்விரான்மெண்டலையும் வந்து என்ன, அதாவது கண்டாமினேஷன் ஏற்படுத்தும். அக்ரிகல்ச்சர் கண்டாமினேஷன், என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன்ஸ் அதை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் சீவேஜ் அண்ட் வேஸ்ட் வாட்டர், அதாவது சோர்ஸ் ஆஃப் சீவேஜ் அண்டு வேஸ்ட் வாட்டர் அப்படின்னா கழிவுநீர் உருவாகும் முறைகள் அப்படின்னா டொமஸ்டிக் பர்பஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ், அதான் வீட்டு உபயோக பயன்பாடுகள். அடுத்து வந்து டை அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், சாயம் மற்றும் துணி உற்பத்தி ஆலைகள்லேருந்து கழிவு நீர்ங்கிறது உருவாகிறது. அடுத்து வந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ், தோல் தொழிற்சாலைகள். அதுக்கடுத்து சுகர் அண்ட் ப்ரீவிங் இண்டஸ்ட்ரீஸ், சர்க்கரை மற்றும் சாராய ஆலைகள். அடுத்து வந்து என்ன, பேப்பர் அண்டு பல்ப் இண்டஸ்ட்ரீஸ், காகித உற்பத்தி தொழிற்சாலைகள். ஸோ இங்கேருந்து தான் வந்து என்ன, அந்த கழிவு நீர் அப்படிங்கிறது உருவாகிறது. அதான் மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சீவேஜ் வாட்டரையே வந்து சுத்திகரிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து அதாவது சுத்திகரிக்கக்கூடிய முறைகள் இதான் வியூ ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அதை சுத்திகரித்து பயன்படுத்தக்கூடியது முறை. ஸோ அதான் சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். த கன்வென்ஷனல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட் இன்வால்வ் இன் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். சில மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரீனிங், ஏரேஷன், ஸ்லிட்ஜ் மேனேஜ்மெண்ட் அண்டு வாட்டர் ரீயூஸ். ஸோ அதுதான் அதில் ஃபஸ்ட் ஒன். அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை அப்படின்றது வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை சில படிகளில் மூலம் நடைபெறுது. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து வடிகட்டுதல், அதான் ப்ரீ ஸ்க்ரீனிங். அடுத்து வந்து காற்றேற்றம், ஏரேஷன். அடுத்து படிவு அகற்றுதல் மற்றும் நீர் மறுசுழற்சி. இந்த 4 முறைகளில் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ப்ரீ ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட்டு ஒன், இது வந்து என்ன அப்படின்னா வடிகட்டுதல். அடுத்து வந்து ஏரேஷன், காற்றேற்றம். ஸ்லிட்ஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா படிவு அகற்றுதல். அப்புறம் வாட்டர் ரீயூஸ் அப்படிங்கிறது நீர் மறுசுழற்சி, அதாவது ஆமாம் நீர் மறுசுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 முறைகளில் தான் இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நடைபெறுது. ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேஸ்ட் வாட்டர் ஜெனரேட்டட் ஃப்ரம் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஸ்க்ரீனட் டு ரிமூவ் சாயில் அண்ட் சாலிட் பார்ட்டிகல்ஸ். அதுதான் அந்த ஒரு பிக்சராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெத்தடில் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வேஸ்ட் வாட்டர் ப்ரீ ஸ்க்ரீனிங். அப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த மண் படிவுகள், அதில் இருக்கக்கூடிய மண் படிவுகள், சாலிட் வேஸ்டேஜை ரிமூவ் பண்ணுறது தான் அந்த ஸ்க்ரீனிங், அதான் ஸ்க்ரீனிங் ட்ரீட்மெண்ட். ஸோ அது வந்து இந்த ஸ்லிட்ஜ் டிஸ்போசல், இங்கே வந்து அதை ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வழியில் அது வெளியேறிடும். அதான் கன்வென்ஷனல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லிட்ஜ் டிஸ்போசல், படிவு அகற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். அகற்றுதல் மூலமாக இதில் உள்ளதெல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஏரேஷன் டேங்க். ஸோ அதான் காற்றேற்றம் அப்படின்னு சொல்லுவோம், ஏரேஷன் டேங்க். அதாவது ஸ்க்ரீன்டு வேஸ்ட் வாட்டர் இஸ் தென் பம்ப்டு இன்டு த ஏரேஷன் டேங்க். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங்கில் வேஸ்ட் வாட்டர் ஜெனரேட்டர் ஃப்ரம் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஸ்க்ரீன் டு ரிமூவ் த சாயில் அண்டு சாலிடு பார்ட்டிகல்ஸ். அதில் உள்ள அந்த சாயிலையும் சாலிடு பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் அந்த ஸ்க்ரீனிங். ஸ்லிட்ஜ் டிஸ்போசல் மூலமாக அதை வெளியேற்றுதல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரேஷன், காற்றேற்றம். ஸ்க்ரீன்டு வேஸ்ட் வாட்டர் இஸ் தென் பம்ப்டு இன்டு த ஏரேஷன் டேங்க். Here the microbial contaminations are removed by the biological degradation occurs in the presence of air. அந்த ஏரேஷன் அப்படிங்கிறது வடிகட்டப்பட்ட அந்த கழிவு நீரானது காற்றேற்றம் செய்வதற்காக அதற்குரிய தொட்டிக்கு அனுப்பப்படுகிறது. அதான் அடுத்த தொட்டி, அந்த ஏரேஷன் இருக்குல்ல, அதற்குரிய தொட்டிக்கு அனுப்பப்படுகிறது. ஸோ அங்கே நுண்ணுயிர்கள் காற்றின் உதவியுடன் உயிரி சிதைவடைவதற்கு உட்படுத்தப்பட்டு நீக்கப்படுகிறது. அதில் உள்ள அந்த மைக்ரோபியல்
அதான் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹியர் த மைக்ரோபியல் கண்டாமினேஷன்ஸ் ஆர் ரிமூவ்டு பை த பயாலஜிக்கல் டிகிரடேஷன்ஸ். அதான் இந்நிலை நுண்ணுயிர்கள் காற்றின் உதவியுடன் உயிரிய சிதைவடைவதற்கு உட்படுத்தப்பட்டு அதை சிதைவடைய செய்து, அதான் பயாலஜிக்கல் டிகிரடேஷன்ஸ், அதை சிதைவடைய செய்து அதன் மூலமாக அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறது, நீக்குதல். ஸோ அதுதான் அந்த ஏரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். காற்றேற்றம், வடிகட்டப்பட்ட கழிவு நீரானது காற்றேற்றம் செய்யப்படுவதற்காக அது இன்னொரு டேங்குக்கு, ஒரு தொட்டிக்கு அனுப்பப்படுகிறது. ஸோ அங்கே வந்து பயாலஜிக்கல் டிகிரடேஷன் மூலமாக நுண்ணுயிரிகளை சிதைவடைய செய்து சிதைவடைவதற்கு உட்படுத்தப்பட்ட நீக்கப்படுதல், அதான் ரெண்டாவது ஏரேஷன் அப்படிங்கிறது. ஸோ மூணாவது ஒன்று செடிமெண்டேஷன் ப்ராசஸ், படிவு அகற்றுதல். படிவு அகற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் ப்ராசஸ் த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இஸ் சஸ்பென்ஷன்ஸ் ஃபார்ம் ஆர் அலௌடு டு செட்டில். இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் அதான் சஸ்பென்ஷன்ஸ் டு ஃபார்ம் அலௌடு டு செட்டில் த பர்டிகுலர், அதாவது பார்ட்டிகல்ஸ் தட்ஸ் செட்டில் அவுட் ஃப்ரம் த சஸ்பென்ஷன் இஸ் நோன் அஸ் ஸ்லெட்ஜ். அதான் செடிமெண்டேஷன் ப்ராசஸ், படிவு அப்படின்னு சொல்லுவோம். அதான் செடிமெண்டேஷன் ப்ராசஸ், வீழ்படிவு அப்படின்னு சொல்லுவோம். வீழ்படிவு செயல்முறை. இன் திஸ் ப்ராசஸ் த சாலிட் வெட் பார்ட்டிகல்ஸ் இன் சஸ்பென்ஷன்ஸ் ஃபார்ம் ஆர் அலௌடு டு செட்டில். திஸ் பார்ட்டிகல்ஸ் தட் செட்டில் அவுட் ஃப்ரம் த சஸ்பென்ஷன் இஸ் நோன் அஸ் ஸ்லெட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். வீழ்படிவு செயல்முறை. இம்முறையில் நீரில் மிதந்த நிலையில் உள்ள திண்ம பொருட்கள், அதான் நீரில் மிதந்த நிலையில் உள்ள அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ், அதாவது சஸ்பென்ஷன்ஸ் ஃபார்ம், அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த திண்ம பொருட்களை அதாவது நீரின் அடியில் வீழ்படிவாக சென்று சேர்கின்றன. நீரோட அடிப்பகுதிக்கு வீழ்படிவாக சென்று சேர்கின்றன. இவ்வாறு சேகரமாக அந்த வீழ்படிவுகள் சேறு போன்று காணப்படும். இது படிவு என்று குறிப்பிடப்படுகிறது. அதான் அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் மேலே மிதக்கக்கூடியது வந்து என்ன, கீழே செட்டில்டு ஆக வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன, மண், அதாவது ஒரு சேறு போன்று காணப்படுது, அதில் போய் செட்டில் ஆகிடுது. அதை வந்து படிவு அப்படின்னு சொல்கிறோம். அதான் செடிமெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லெட்ஜ் ரிமூவல், அதாவது படிவு அகற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்லெட்ஜ் ரிமூவல் அப்படிங்கிறது. ஸோ அதான் அந்த ஸ்லெட்ஜ் ஜெனரேட்டட் பை த டிகிரடேஷன் ப்ராசஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு பீரியாடிக்கலி ஃப்ரம் த டேங்க் ஃபார் த சேஃப் டிஸ்போசல். அதான் ஸ்லெட்ஜ் ரிமூவ். அது ஒன்றும் இல்லை, அந்த வீழ்படிவு, அதாவது அந்த தொட்டிகளில் உள்ள சேகரமாக அந்த படிவுகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பாதுகாப்பான முறையில் அகற்றப்படுகின்றது. அதான் பீரியாடிக்கலி, அது அப்படின்னு சொல்லுவது. ஸ்லெட்ஜ் ஜெனரேட்டட் பை degradation process is transferred periodically from the tank for safe disposal. அதுலேருந்து என்ன, சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தட். ஸோ இதான் இப்போ பார்த்தது இந்த செடிமெண்டேஷன் டேங்க். ஸோ அது இதில் உள்ள அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர் போன்று கீழே படிய வச்சு இந்த ஸ்லெட்ஜ் டிஸ்போசல் இதன் மூலமாக வெளியேற்றுறாங்க. அதுக்கடுத்து சாண்ட் ஃபில்ட்ரேஷன், அதில் உள்ள மண்ணெல்லாம் ஃபில்டர் பண்ணி இதன் மூலமாக வெளியேற்றுறாங்க. அடுத்து வந்து யூவி குளோரினேஷனுங்கிறத அடுத்து பார்ப்போம். ஸோ ஸ்லெட்ஜ் ரிமூவல் அப்படிங்கிறது டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ். அடுத்து அதான் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிருமி நீக்குதல். இது குளோரினேஷன் மூலமாக. ஸோ குளோரினேஷன் அண்டு யூவி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டட் வாட்டர் இஸ் ரெக்வயர்டு டு ரிமூவ் எனி மைக்ரோ ஆர்கானிசம் கண்டாமினேஷன்ஸ். அப்போ கிருமி நீக்குதல்ங்கிறது இந்த குளோரினேஷன் மற்றும் புற ஊதா கதிர்கள் மூலம் இந்நீர் சுத்திகரிக்கப்பட்டு நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நீக்கம் செய்யப்படுகின்றன. அதான் குளோரினேஷன் அண்ட் அல்ட்ரா வயலட் யூவி ரேடியேஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டட் வாட்டர் இஸ் ரெக்வயர்டு டு ரிமூவ் எனி மைக்ரோ ஆர்கானிசம் கண்டாமினேஷன். எதுவுமே கண்டாமினேஷன் ஆகாமல் அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க அந்த குளோரினேஷன் மூலமாக. அடுத்து வந்து புற ஊதா கதிர்கள், அந்த புற ஊதா அதாவது கதிர்கள் மூலமாக இந்நீர் சுத்திகரிக்கப்பட்டு நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நீக்கப்படுகின்றன. ஸோ அதை தான் அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அடுத்து வாட்டர் ரீசைக்ளிங். ஸோ த வாட்டர் வில் then be supplied for domestic and industrial purposes. அப்போ நீர் மறுசுழற்சி இவ்வாறு செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நீர் வீட்டு உபயோகத்திற்கும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்காகவும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த கழிவு நீர், அந்த வேஸ்ட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நம்ம அந்த டொமஸ்டிக் பர்பஸ் வீட்டு உபயோகத்துக்காகவும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காகவும் அந்த வாட்டரை நம்ம பயன்படுத்தலாம். அதான் சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட். இந்த முறையில் தான் அதை வந்து என்ன சுத்திகரித்து திருப்பி ரீயூஸ் பண்ணுறாங்க, திருப்பி பயன்படுத்துகிறாங்க. திஸ் இஸ் நாட் எ ட்ரிங்கிங் பர்பஸ், ஒன்லி த டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்காக அதை பண்ணுறது. அது சீவேஜ் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட். ஸோ இதான் கன்வென்ஷனல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேஸ்ட் வாட்டர் இங்கே என்ட்ராகுது ப்ரீ ஸ்க்ரீனிங் ப்ரீ ட்ரீட்மெண்ட் மூலமாக அதில் உள்ள அந்த பார்ட்டிகல்ஸ்
எல்லாம் வீழ்படிவு மூலமாக இந்த ஸ்லிட்ஜ் டிஸ்போசல் மூலமாக வெளியேற்றப்படுது. அடுத்து ஏரேஷன் டேங்க் வருது. ஏரேஷன் டேங்கில் நுண்ணுயிரிகள் அழிக்கப்படுது. அடுத்து வந்து செடிமெண்டேஷன் டேங்க் இங்கே வந்து அடுத்து வந்து ஸ்டாண்ட் ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணி யூவி அதாவது குளோரினேஷன் யூவி டிஸ்இன்ஃபெக்ஷன் மூலமாக அதை வந்து என்ன அதாவது குளோரினேஷன் புரோத கதிர்கள் மூலமாக அதில் உள்ள நுண்ணுயிரிகள்லாம் அழிக்கப்பட்டு ஏன்னா அடுத்து வந்து அந்த வாட்டர் ரீயூஸ் பண்ணப்படுது ட்ரீட்டட் எஃப்ளூவன்ட்ஸ். ஸோ அந்த ரீயூஸ் ஆன வாட்டர் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதுதான் அந்த மெத்தட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். சாலிட் வேஸ்ட் மெயின்லி இன்க்ளூட் முனிசிபல் வேஸ்டஸ், hospital wastes, industrial wastes, e-wastes, etc. The solid waste are dumped into the soil which result in landscape pollutions. அப்போ திடக்கழிவு என்பது நகர்ப்புற கழிவுகள், அதாவது முனிசிபல் வேஸ்டஸ், மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் மின்னணு கழிவுகள் ஆகியவற்றை என்ன லேண்டில் வந்து என்ன புதைச்சி வைக்கிறதுனால அந்த சரௌண்டிங்ஸ் பொல்யூஷன் ஏற்படுது, நிலத்தடி நீர் பாதிக்குது அப்படின்னும் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. So the solid waste management involved in the collection of treatment and proper disposing of solid material that is discarded from the household and industrial activities. அதான் இந்த உண்டாக்கக்கூடிய பல்வேறு வகையான திடக்கழிவுகள் நிலத்தில் நிரப்புவதால் நிலம் வெகுவாக பாதிக்கப்பட்டு சீர்குலைகிறது. இப்போ இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகும் கழிவுப் பொருட்களை சேகரித்தல் மற்றும் சுத்தப்படுத்துதல் மற்றும் முறையாக வெளியேற்றுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அதான் டிஸ்போசிங் ஆஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ் தட் இஸ் டிஸ்கார்டட் ஃப்ரம் த ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். அது வந்து முறையாக வெளியேற்றுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அதுதான் இந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகும் கழிவுப் பொருட்களை சேகரித்தல், சுத்தப்படுத்துதல் மற்றும் முறையாக வெளியேற்றுதல் இதன் மூலமாக. ஸோ அப்போ இந்த இதில் சில வகை மெத்தட் ஆஃப் சாலிடு வேஸ்டஸ் டிஸ்போசல், அதாவது திடக்கழிவுகளை அகற்றும் முறைகள் அப்படின்னா அதில் வந்து 2 வகை கொடுத்துருவோம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் பயோ டீக்ரேடேபிள் அண்ட் நான் டீக்ரேடேபிள் சாலிட் வேஸ்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மட்கும் கழிவுகள் மற்றும் மட்காத திடக்கழிவுகள் சேகரிப்பு தொட்டிகள் அப்படின்னு ஒரு 2 தொட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து வெட் வேஸ்ட் அண்ட் ட்ரை வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் இது வந்து வெட் வேஸ்ட், இது ட்ரை வேஸ்ட். இதான் திடக்கழிவு டீக்ரேடேபிள் அண்டு பயோடீக்ரேடபிள், மக்கும் அண்டு மக்காத கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து the method of solid waste disposal அப்படிங்கிறதுல segregations. In this separations of different type of waste material like degradable and biodegradable, non biodegradable. அதாவது தனித்து பிரித்தல் அப்படின்னு சொல்லுவோம் segregations. segregation அப்படின்னா தனித்து பிரித்தல், அதாவது biodegradable, non biodegradable அப்படிங்கிறத தனித்து பிரித்தல். பல்வேறு வகையான கழிவுகளை மக்கும் தன்மை உள்ளவை மற்றும் தன்மை அற்றவை என தனித்து பிரிப்பதாகும். அடுத்து வந்து சானிடரி லேண்ட்ஸ்பில் நிலத்தில் பரப்புதல். சானிடரி லேண்ட்ஸ்பில்ஸ் அப்படிங்கிறது சாலிட் வேஸ்டஸ் ஆர் டம்ப்டு இன்டு லோ லையிங் ஏரியாஸ். திஸ் லேயர்ஸ் ஆர் கம்பேக்டட் பை ட்ரக்ஸ் டு அலௌட் செட்டில்மெண்ட். ஸோ திஸ் வேஸ்ட் மெட்டீரியல் கெட் ஸ்டெபிளைஸ்டு இன் அபவுட் 2 to 12 months. த ஆர்கானிக் மேட்டர்ஸ் அண்டர்கோ டீகம்போசிஷன்ஸ். அதாவது நிலத்தில் பரப்பு தாழ்வான பகுதிகளில் திடக்கழிவுகளை நிரப்புவது ஆகும். தாழ்வான பகுதிகளில் அப்போ கழிவுப் பொருட்களை நிரப்பிய பிறகு அதன் மேல் மண்ணை ஒரு அடுக்கு நிரப்பி சரக்கு ஊர்திகள் மூலம் அழுத்த செய்யலாம். அதான் ட்ரக்ஸ் டு அலௌடு டு செட்டில்மெண்ட், அதன் மூலமாக அழுத்த செய்யலாம். ஸோ இது வந்து 2 to 12 months, அதாவது 2 to 12 months அப்படின்னு சொல்லுவோம். மாதங்களுக்கு கழிவுகள் நிலைநிறுத்தப்படுகின்றன. அதில் உள்ள கரிம பொருட்கள் சிதைவடைகின்றன. அதான் சானிடரி லேண்ட்ஸ்பில்ஸ். அதில் உள்ள கரிம பொருட்கள் அப்படிங்கிறது டீகம்போசிஷன் ஆகும், சிதைவடைஞ்சு போயிடும். ஸோ லேண்டில் பரப்பி. ஸோ அதுக்கடுத்து சானிடரி லேண்ட்ஸ்பில்ஸ்க்கு அடுத்து இன்சினரேஷன்ஸ், எரித்து சாம்பலாக்குதல். அப்போ இது என்ன? இட் இஸ் த பர்னிங் ஆஃப் நான் பயோடிகிரேடபிள் சாலிட் வேஸ்டஸ் மெடிக்கல் வேஸ்டஸ் இஸ் ப்ராப்பர்லி கன்ஸ்ட்ரக்டடு ஃபர்னிஷ் அட் ஹை டெம்பரேச்சர். எரித்து சாம்பலாக்குதல்னா எரியும் தன்மையுடைய கழிவுகளான மருத்துவமனை கழிவுகள் முறையாக அமைக்கப்பட்ட எரியூட்டிகள் அதிக வெப்பநிலையில் எரித்து சாம்பலாக்குதல். அதான் அதிக வெப்பநிலையில் அதை எரித்து சாம்பலாக்குதல், அதான் இன்சினரேஷன்ஸ். அதுக்கடுத்து கம்போஸ்டிங்ஸ், உரமாக்குதல். எப்படி கம்போஸ்டிங் அப்படின்னா பயோடிகிரேடபிள் matters of solid wastes is digested by microbial actions or earthworm and converted into humus.
அதாவது உயிரி சிதைவடையக்கூடிய கழிவுகளை மண்புழுக்களை பயன்படுத்தி நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி சிதைவடைய செய்து மக்கிய உரமாக பயன்படுத்துதல், அதான் ஹியூமஸ் உரமாக பயன்படுத்துதல். பயோ degradable matters of solid wastes is digested by microbial actions. Earthworm converted into humus. இந்த earthworm யூஸ் பண்ணி அது என்ன மக்க செய்து உரமாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம், சிதைவடைய செய்து, அதுதான் கம்போஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் சாலிடு பேஸ்ட் இன் செப்பரேஷன் பின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பேப்பர், அடுத்து வந்து கிளாஸ், பிளாஸ்டிக், மெட்டல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன், அதான் கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாலிட் வேஸ்டஸ் இன் செப்பரேஷன் பின், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. அதான் அடுத்து வந்து ரீசைக்கிளிங் வேஸ்டஸ். அதாவது ரீசைக்கிளிங் வேஸ்டஸ் அப்படிங்கிறது கழிவு மறுசுழற்சி. அதான் பேப்பர்ஸ் ஃப்ரம் த ஓல்டு புக் அண்ட் மேகசைன் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் ரீசைக்கிள் டு ப்ரொடியூஸ் பேப்பர்ஸ் இன் பேப்பர் மில்ஸ். அதாவது பழைய புத்தகங்கள், அடுத்து வார பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் ஆகியவற்றை மீண்டும் காகித ஆலைகளில் பயன்படுத்தி காகித உற்பத்தி செய்யலாம். அதான் வேஸ்ட், ரீசைக்கிளிங் வேஸ்டஸ். அந்த பழைய பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து என்ன காகித ஆலைகளில் திருப்பி பயன்படுத்தலாம் பேப்பர் உற்பத்திக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்டஸ் லைக் கோகனட் செல்ஸ். அதாவது வேளாண்மை கழிவுகள் அப்படிங்கிறது தேங்காய், சணல் அப்படின்னு சொல்லுவோம்ல, கோகனட் செல்ஸ், ஜூட், காட்டன், ஸ்டாக்ஸ், பேக்கேஜ் ஆஃப் சுகர் கேன்ஸ் கேன் பி யூஸ்டு இன் த மேக் த ப்ராப்பர், அதாவது பேப்பர் அண்டு ஹார்ட்போர்ட் அண்ட் பேடி காஸ்க் கேன் பி யூஸ்டு டு லைவ் ஸ்டாக் ஃபோடர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேங்காய், சணல், பருத்தி, பருத்தியின் தண்டு, கரும்பு சக்கை ஆகியவற்றை கொண்டு காகிதங்கள் மற்றும் அட்டைகள் தயாரிக்கலாம். அதாவது நெல் தவிடை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். அதான் பேடி கஸ்க் கேன் பி யூஸ்டு லைவ் ஸ்டாக் ஃபோடர்ஸ், அந்த கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி அந்த கோகனட்டு, அந்த மட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, தேங்காய், சணல், பருத்தியின் தண்டு, கரும்பு சக்கை ஆகியவற்றை கொண்டு காகிதங்கள் மற்றும் அட்டைகளை தயாரிக்கலாம். சுகர் கேன் பி யூஸ்டு டு மேக் பேப்பர் அண்ட் ஹார்ட்போர்ட், பேப்பர் அண்டு ஹார்ட்போர்ட், அட்டை மற்றும் காகிதங்கள், இது எல்லாமே அதுலேருந்து தயாரிக்கலாம். அது பேடி கஸ்க்கு வந்து தீவனமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து how dung and other organic wastes can be used in the gobar gas plant to provide biogas and manure for fuel. அதாவது மாட்டுச்சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகளை கொண்டு கோபர் கேஸ் எனப்படும் உயிரி வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாக பயன்படுத்தலாம். அதான் மாட்டுச்சாணம், how dung and other organic wastes, பிற உயிரி கழிவுகளை கொண்டு கோபர் கேஸ் என்னும் உயிரி வாயு, கோபர் கேஸ் எனப்படும் உயிர் வாயுவை உற்பத்தி செய்து அதனை வயல்வெளிகளில் உரமாக பயன்படுத்தலாம், செய்வதோடு அதனை வயல்களில், அதான் கவுட்டங் அண்ட் அதர் ஆர்கானிக் வேஸ்டஸ் கேன் பி யூஸ்டு இன் த கோபர் கேஸ் பிளான்ட் டு ப்ரொவைட் பயோகேஸ் அண்ட் மேனர் ஃபார் ஃபீல்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 4D அப்ரோச். அதாவது 4R அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். 4R அப்ரோச். 4R அப்ரோச் சச்சஸ் reduce, reuse, recovery and recycle may be followed for effective wastewater management. அதாவது கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கு 4R முறை ஏற்றதாகும். 4R முறை அப்படிங்கிறது என்ன? ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மறுபயன்பாடு, அடுத்து வந்து ரெகவரி மீட்டெடுத்தல் மற்றும் ரீசைக்கிள் மறுசுழற்சி, மீட்டெடுத்தல் மற்றும் மறுசுழற்சி, ரீசைக்கிள் மூலம். அதான் 4R அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். 4R அப்ரோச் முறை அப்படின்னு சொல்லுவோம். 4R முறை, அதான் 4R அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் சச்சஸ் ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மறுசுழற்சி, அதாவது மறு பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம், மறுபயன்பாடு, அண்ட் ரெகவரி மீட்டெடுத்தல் மற்றும் ரீசைக்கிள் மறுசுழற்சி. ஸோ இதான் கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுதல். அப்போ என்னெல்லாம் அதை ரெடியூஸ் பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது, ரெகவரி பண்ணுறது, ரீசைக்கிள் பண்ணுறது, இதுதான் ஃபாலோவிங் எஃபெக்டிவ் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் அந்த வியூ ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படிங்கிறது. இது மாதிரி தான் வந்து என்ன அந்த சீவேஜ் வாட்டரை, கழிவு நீரை வந்து என்ன சுத்திகரிப்பாங்க அந்த மெத்தடில், அந்த 4 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மெத்தடில் பிரிக்கக்கூடியது. பிரித்து இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டொமஸ்டிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த
வேஸ்ட். அந்த வேஸ்டஸில் 2 வகை, வெட் வேஸ்ட் அண்டு ட்ரை வேஸ்ட் பார்த்தோம். அதான் மெத்தட் ஆஃப் சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து என்ன, அந்த கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இன் த செப்பரேஷன் பின்ஸ். அதான் பேப்பர், கிளாஸ், பிளாஸ்டிக், மெட்டல், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் அப்போ கலெக்ஷன் மெத்தட், அதான் செப்பரேஷன் பின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இந்த 22வது லெசன் இந்த டாபிக் கூட முடியுது. ஓகே, அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.